ஓம் சாய்ராம். பிறரை குறை கூறினால் பாபாவுக்கு ஏன் வலி ஏற்படுகிறது? அதாவது நம்முடைய வாழ்க்கையில பல வகையான மனிதர்களை நாம சந்திக்கிறோம். சிலர் பார்த்தோம் அப்படின்னா உலக விஷயங்கள்ல முழுவதுமா ஈடுபட்டு வாழறாங்க. ஆனா சிலர் அமைதியாவும் நல்ல மனதுடனும் வாழ முயற்சி செய்றாங்க. நிறைய பேரு ஆன்மீக பாதையிலும் வந்துட்டு பயிற்சி செஞ்சுட்டு வராங்க. அவங்க மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யறதுக்கு முயற்சி செய்றாங்க. பொதுவா நல்ல மனதுடன் வாழும் மனிதர்கள் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. அவங்க பொறுமையுடனும் தாழ்மையுடனும் வாழ முயற்சி செய்வாங்க. அதனால தான் மகான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவையில்லாம யார் கூடயும் சண்டை போடுறதோ, இல்ல அவங்கள துன்பப்படுத்துற மாதிரி செய்யறதோ கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் அவங்க நம்மள சாபம் விடுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. உண்மையில நல்ல மனமுடைய மனிதர்கள் பெரும்பாலும் கோபத்தோடு பதில் கொடுக்கறது கிடையாது. அவங்க அமைதியா அந்த வேதனை சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இறைவன் கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஆனா ஒரு தூய மனமுடைய மனிதன் துன்பப்படும் போது அவங்களுடைய மௌனமான வேதனை இருக்கு இல்லையா, அது இறைவனை அடையுது. சாய்பாபா இத பத்தி விளக்கி சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாள் பாபா தீக்ஷித் கிட்ட சொல்றாரு, "நீ யாரையாவது பத்தி தவறா பேசினாலோ, இல்ல அவங்கள்ல குறை கண்டுபிடிச்சாலோ, அந்த கணமே எனக்கு அந்த வலி ஏற்படுது." அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபாவுடைய இந்த வார்த்தைகள் தீக்ஷித் அவருடைய மனத ரொம்பவும் ஆழமா தொட்டது. அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, சட்டுன்னு கோபப்படுற அந்த குணம் அவருக்கு இருந்தது. ஆனா, பாபா என்னைக்கு சொன்னாரோ, அந்த நாள்ல இருந்து அவர் தன்னுடைய கோபத்த அடக்கிக்கிட்டு, ரொம்பவும் அமைதியானவராவும், தாழ்மையானவராவும் மாறினாரு. இதன் மூலமா பாபா நமக்கு ஒரு ஆழமான உண்மைய கத்துக் குடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒருத்தர பத்தி தவறா பேசுறது அப்படின்றது கிடையாது. அவங்கள துன்பப்படுத்துறது அப்படின்றது, ஒரு மனிதர மற்றும் துன்பப்படுத்துறதுன்றது இல்ல. அது இறைவன் படைத்த ஒரு இதயத்த துன்பப்படுத்துறது. அதனால ஒரு மனிதர் நம்மள மன்னித்தாலும் கூட, கர்ம விதி அப்படின்றது நம்முடைய செயல்கள மறந்துடாது. வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமா அதுக்கான ஒரு விளைவு இருக்கு. அதனால தான் பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, யாராவது உன்கிட்ட உதவி அப்படின்னு கேட்டா, முடிஞ்சா அவங்களுக்கு உதவி செய். இல்ல அப்படின்னா, அவங்கள காயப்படுத்தாம, மெதுவா பேசி அவங்கள அனுப்பிடு. அவங்க மேல கடுமையான வார்த்தைகள உபயோகிக்காத அப்படிங்கிறாரு. மத்தவங்கள மதிக்கிறதும், அவங்கள பத்தி தவறா பேசாம இருக்கிறதையும் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படி நடந்துக்கும்போது, அறியாமலே இறை அருள் நம்முடைய வாழ்க்கையில அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா, மத்தவங்கள மதிக்கிறது அப்படின்றது உண்மையில இறைவன் படைத்த உயிர்கள மதிப்பதற்கு சமம். நன்றி. ஜெய் சாய்ராம்.